Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Emmanuel. 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 கர்த்தர் நீர் நல்லவர். கர்த்தர் நீர் நல்லவர். உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வல்லமை, உம்முடைய மகத்துவம் அப்பா இந்த நேரத்திலும் எங்கள் மேல உம்முடைய மகிமையை நீர் ஊற்றுவீராக ராஜா. உன்னதமான தெய்வமே, இந்த ஜெபத்துல ஒரு தெய்வீக வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. யாரெல்லாம் இந்த ஜெபத்தை இந்த நேரத்தில் இதை கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை ஆண்டவனீர் கொண்டு வருவீராக ராஜா. மந்திரவாதங்களுக்கு எதிராக இந்த ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன் அப்பா. உம்மை நேசிக்கிற உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் மந்திரவாதத்தில் மந்திரத்தின் பிடியில் இருப்பார்களோ அவர்கள் எல்லோருக்கும் ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. இந்த ஜெபம் விசேஷித்த விதமாக மந்திரவாதிகளுக்கு, மந்திரங்கள் செய்கிறவர்களுக்கு, மந்திரவாதங்களுக்கு உதவியாய் நிற்கிற பிசாசுகளுக்கு எதிராக ஜெபிக்கிற ஜெபம். இந்த ஜெபம் நிச்சயமாகவே உங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும். மந்திரவாதிகள் ஒருவனும் தேவ பிள்ளைகளுக்கு முன்பதாக நிற்க முடியாது. தேவ மகிமைக்கு முன்பதாக நிற்க முடியாது. காரணம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை என் தேவனீர் கொடுத்திருக்கிறீர் அப்பா. விசேஷித்த வல்லமையை நீர் கொடுத்திருக்கிறீர். விசேஷித்த அதிகாரத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. உன்னதமானவரே, ஆதியாகமம் 41 அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். பார்வோனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவனாலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்ல முடியவில்லை. ஆதியாகமம் 41 அதிகாரம் சொல்லுகிறது, காலமே பார்வோனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள மந்திரவாதிகள் மற்றும் சாஸ்திரிகளையும் அவன் அழைத்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமல் போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டா என்று அதே பார்வோன் அதை கண்டு கொண்டார். எந்த மந்திரத்தாலும் எந்த தந்திரத்தாலும் வெளிப்படுத்த முடியாத ரகசியத்தை சொல்லக்கூடிய வல்லமையுள்ள தேவன் தேவ மனுஷனுக்குள் அவர் வாசம் செய்கிறார் என்பதை அவன் அறிந்தான். நிச்சயமாகவே பிரியமானவர்களே, உங்களுக்குள் விசேஷித்த ஞானத்தையும் வல்லமையும் ஆற்றலையும் என் தேவன் தந்திருக்கிறார் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். மோசே யாத்ராகமம் 7 அதிகாரத்தில் 1 சொல்லுகிறது பாருங்கள், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். பார்வோனுக்கு தேவனாக்கினேன். பார்வோன் முழுவதுமாக மந்திரவாதிகளையும் சாஸ்திரிகளையும் நாள் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து அவன் செயல்படுகிறவன். அப்படிப்பட்ட பொல்லாத பார்வோனுக்கே உன்னை நான் தேவனாக மாற்றுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதுபோலவே தேவன் செய்து முடித்தார். மோசேயை அனுப்பினார். அவன் கோலை கீழே போட்டதும் அது பாம்பாக மாறினது. மந்திரவாதிகளும் தங்கள் கோல்களை போட்டார்கள். ஆனால் ஆரோன் தன் கைகளிலிருந்து போட்ட அந்த கோல் மற்ற கோல்களை, அதாவது மற்ற பாம்புகளை அது விழுங்கிவிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மந்திரங்கள் தேவ பிள்ளைகளுக்கு முன்பதாக அது பலிக்காதே போகும். மந்திரங்களை செய்யலாம், பல தந்திரங்களை அதில் கொண்டு வரலாம். ஆனாலும் எதுவும் தேவ பிள்ளைகளுக்கு முன்பதாக அது பலிக்கவே பலிக்காது. யாத்ராகம் 8:19 இதே மந்திரவாதிகள் சொல்லுகிறார்கள், இது தேவனுடைய விரல், இது தேவனுடைய விரல். ஆகவே நிச்சயமாகவே இதற்கு எதிராக நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அவர்கள் பயந்தார்கள். யாத்ராகம் 9:11 பார்க்கிறோம், கொப்பளங்கள் எகிப்தியர் எல்லோர் மேலும் உண்டானதினால்
அந்த கொப்பளங்களின் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பதாக நிற்க கூடாதிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கொப்பளங்கள் தேவன் கொண்டு வந்த இந்த கொப்பளங்களை அவர்களால் தடை செய்ய முடியவில்லை. அவர்கள் சரீரத்தையும் அது பற்றி பிடித்துக் கொண்டது. ஆக மந்திரவாதிகள் மோசேக்கு முன்னின்று ஓடி போனார்கள். பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பதாக, நாம் ஆராதிக்கிற அந்த தேவனுக்கு முன்பதாக எந்த மந்திர சக்திகளும் வேலை செய்ய முடியாது என்பதை நீங்கள் ஆழமாக உங்கள் இருதயத்திலே இப்பொழுதே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். மந்திரவாதத்தில் பிடிபட்டு இருக்கிற நீங்கள் விடுதலை ஆவதற்கு தேவை விசுவாசம். நம் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிந்து அதை விசுவாசித்து நீங்கள் நிற்கிற பொழுது உங்கள் மேல் மந்திரங்கள் செயல்பட முடியாது. உபாகமம் 18:11 சொல்லப்பட்டிருக்கிறது, மந்திரவாதியும் சன்னத்தக்காரனும் மாய வித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில், அதாவது மரித்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். தேவன் அதை அருவருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாக என் தேவன் எழும்பி நிற்கிறார். அவர்களை தன் ஜனக்கூட்டத்திலே இல்லாதபடி அவர்களை அழித்து போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மந்திரவாதிகள் தேவனுக்கு எதிரானவர்கள். படைத்தவருக்கு அவர்கள் எதிராக செயல்பட்டு தன்னைத்தானே அழித்துக் கொள்ளக்கூடியவர்கள். அவர்கள் அறிவு கெட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாகவே தேவனுக்கு எதிர்த்து நிற்பவன் யார்? படைத்தவருக்கு எதிராக எவன் செயல்பட முடியும்? ஆக நீங்கள் பயப்படாதிருக்க வேண்டும், கலங்காதிருக்க வேண்டும். Thank you Jesus. Hallelujah. அப்போஸ்தலர் நடபடிகள் 19:10. அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்தார்களாம். பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவை மேல் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்று சொல்லி பார்த்தார்கள். பிசாசுக்கு மந்திரவாதியும் தெரியும், தேவனுடைய விசுவாசியும் தெரியும், அவருடைய ஊழியக்காரனும் அவனுக்கு தெரியும். பாருங்கள், அவர்களை நிர்வாணப்படுத்தி வேதனைப்படுத்தி அந்த பிசாசு மந்திரவாதிகளை துரத்தினது. எந்த மந்திரவாதிகள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுவார்களோ அவர்களை என் தேவன் அதே பிசாசின் மூலமாக அவர்களை அழித்து போடுவார். சர்வ வல்லமையுள்ள தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்திலும் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் விசேஷித்த விதமாக நான் ஜெபிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. யாத்திராகமம் 22:18 சொல்லுகிறது, மந்திரக்காரர்களையும் சூனியக்காரிகளை நீங்கள் உயிரோடவே வைக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 18:10 சொல்லுகிறது, பாருங்கள், தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம், இருக்க வேண்டாம். Thank you Jesus. நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் இப்பொழுதே நீங்கள் தேவ சமூகத்தில் நின்று, ஆண்டவரே, நான் அறியாமல் போய் நான் குறி கேட்டேன், ஏசப்பா, நான் அறியாமல் போய் நான் செத்த ஆவிகளிடத்திலிருந்து ஏதாவது நன்மை வருமோ என்று கேட்டேன். இந்த நேரத்தில் நீங்கள் அதை சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து மன்னிப்பை கேளுங்கள். அப்பா, நான் தெரியாமல் தீயை கடக்க பண்ணினேன் சொல்லி பாருங்க. ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும். இந்த போராட்டத்திலிருந்து, என் குடும்பத்தை நெருக்குகிற இந்த மந்திரவாத பிசாசுகளிடத்திலிருந்து என்னை விடுவியும். எனக்கு விரோதமாக செய்யப்பட்ட மந்திரங்கள் இனி பலிக்காதே போகட்டும். அப்பா, நான் உம்மையே நம்புகிறேன், நான் உம்மையே விசுவாசிக்கிறேன். உம்மை அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன். எனக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்து தம் சொந்த இரத்தத்தையே சிந்தி சிலுவையில் எங்களுக்காக சரீரத்திலே காயங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்கள், எங்கள் அக்கிரமங்கள், எங்கள் மீறுதல்களை தானே சுமந்து எல்லாவற்றையும் தீர்த்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இப்பொழுதும் பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிற இந்த இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள்.
இந்த உன்னதமான இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், அவரை நம்புகிறேன். அவரே என் இரட்சகர், இயேசுதான் என் மீட்பர், அவரை அல்லாமல் எனக்கு வேறொரு தேவன் இல்லை. இந்த நேரத்திலும் ஜெபியுங்கள் என்னோடு இணைந்து. உங்களை தொடர்ந்து தொந்தரவு செய்து வருகிற மந்திரவாத பிசாசுகள் உங்களை விட்டு விலகி போகும். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே உங்களை சுற்றி உங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட எந்த மந்திரங்களும் இனி வாய்க்காதே போகும், இனி பலிக்காதே போகும். ரிமா ஷாபலபா ரக்கலதி மௌஷாக்தலதியான் துனதிபியை மரதலபா ஷிபிலிபிரியா கலதியான் துனதிபிரியான் துனதி மௌஷாதல ரதலதியான் துனதி. வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஜீவன் இறங்கணும் அப்பா. எத்தனை பிசாசுகள், எப்படிப்பட்ட மந்திரத்தினால் ஏவப்பட்ட ஆவிகள் இந்த வீட்டுக்குள் இருக்கும் என்று சொன்னால் அப்பா, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், சகோதரனுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், இப்பொழுது மந்திரவாதங்கள், மந்திரவாதத்தினால் வந்த பிசாசுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும். மந்திரவாதத்திற்காக செய்யப்பட்ட அத்தனை கிரியைகளும் அழிக்கப்பட்டு போகட்டும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் ஆற்றலும் இந்த நேரத்தில் இறங்கட்டும் அப்பா. எப்படிப்பட்ட மந்திரவாத பிசாசுகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேற கடவுள். அதன் கிரியைகள் எல்லாவற்றையும் நான் அழிக்கிறேன், அதன் கிரியைகள் எல்லாவற்றையும் நான் அழிக்கிறேன் அப்பா. எந்தெந்த காரியங்களை கொண்டு அவர்கள் ஏவல் பண்ணினார்களோ, எந்தெந்த காரியங்களை கொண்டு எசப்பா அவர்கள் மந்திரங்களை அவர்கள் ஏவினார்களோ, அத்தனையும் இப்பொழுது பரிசுத்த ஆவியின் அக்கினினாலே பட்சிக்கப்படுவதாக, பட்சிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சகலமும் பரிசுத்த ஆவியின் அக்கினினாலே பட்சிக்கப்படட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்யப்பட்ட இந்த மந்திரங்கள் எல்லாம் இனி பலிக்காதே போகட்டும், பலிக்காதே போகட்டும். மந்திரங்கள், மந்திரத்தின் மூலமாக வரக்கூடிய பிசாசுகள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது வெறியணும். எங்கிருந்து வந்ததோ, எங்கிருந்து புறப்பட்டு வந்ததோ அங்கேயே நீ போ என்று நான் உன்னை பார்த்து கட்டளையிடுகிறேன். பொல்லாத பிசாசுகளே, மந்திர பிசாசுகளே, மந்திரவாதிகளால் ஏவப்பட்ட பிசாசுகளே, இப்பொழுதே வெளியேறட்டும். சகலமும் இயேசுவின் நாமத்தினால் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட தந்திரங்கள், மந்திரங்கள், மாந்திரிகங்கள், ஏவல் பிசாசுகள் எல்லாம் இப்பொழுது அழிக்கப்பட்டு போகட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்யப்பட்ட எந்த செய்வினைகளும், எந்த மந்திரவாதங்களும் இனி பலிக்காதே போவதாக ராஜா. இயேசுவே, ஒரு விடுதலை என் ஆண்டவர் இந்த நாளிலே நீர் கொடுக்கணும். பிள்ளைகள் மேல் காணக்கூடிய எப்படிப்பட்ட பாவங்கள், சாபங்கள் இருந்தாலும் என் இயேசு நீர் அதை எல்லாவற்றையும் கழுவி தருவீராக ராஜா. உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் அதை வெண் பஞ்சை போல மாற்றுவேன் சொல்லிருக்கீங்க, வெண் பனியை போல மாற்றுவேன் சொல்லிருக்கீங்கப்பா. இப்பொழுதே உன்னதமானவரே, உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, என்னை விடியும், என்னை விடுவியும், என்னை ரட்சியும், என்னை மீட்டருளும் என்று சொல்லி உம்மிடத்துல கெஞ்சி மண்டாடுகிற பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் விடுதலையை இயேசு நீர் கொடுப்பீர். ஹல்லேலூயா. இனி மந்திரங்கள் செயல்படாது. மனுஷர்கள் ஏவுகிற அந்த ஏவல் பிசாசுகள் இனி உங்கள் வீட்டுக்குள் வர முடியாது. இனி உங்கள் எல்லைக்குள்ளே அது வர முடியாது. உங்களை சுற்றிலும் நான் அக்கினி மதிலை போடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். சகரியா 2:5 படி என் இயேசுவே உங்களுக்கு அக்கினி மதிலாய் இருப்பாராக. அவரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாகவும் இருப்பாராக. அவரே உங்களை பாதுகாக்கும் கருவியாக, கேடகமாக இருப்பாராக. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். நம்முடைய கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி உங்களை காத்துக் கொள்ளுவாராக. தீமையினின்று எல்லா தீங்கிலும் இருந்து உங்களை அவர் விலக்குவாராக. உங்களுக்கு விரோதமாக எழும்பி வரக்கூடிய எந்த தீமையும் இனி உங்களை நெருங்காதபடிக்கு உங்களை சுற்றிலும் அக்கினி மதில் எழுப்பப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு, நீ போகும் இடமெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு, உன்னையும் உன் பிள்ளைகளை சுற்றி காக்கும்படிக்கு நான் என்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவேன். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு நான் அனுப்பின தூதர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இப்பொழுதோ நீ சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீ மிதித்து போடுவாய். தேங்க்யூ ஜீசஸ். வல்லமையுள்ள தெய்வமே, இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை. மந்திரவாதத்தினால் ஏவப்பட்ட பிசாசுகளுக்காக நான் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் அப்பா. மந்திரத்தினால் ஏவப்பட்ட பிசாசுகள்
இப்பொழுது சகலமும் வெளியேறட்டும். அதன் கிரியைகள் முழுவதுமாக அழிக்கப்படட்டும். இனி இயேசுவின் இரத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் வீடுகளும் நான் தெளிக்கிறேன், நெற்றியில தெளிக்கிறேன், சரீரத்தில் நான் தெளிக்கிறேன். அவயங்கள் ஒவ்வொன்றிலும் இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். மந்திரவாத பிடியில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகள், அதிலிருந்து விடுதலையாக முடியாதபடி சிக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல காணக்கூடிய அத்தனை சங்கிலிகளும் இப்பொழுது அறுபட்டு போகட்டும். அத்தனை கட்டுகளும் இப்பொழுது அறுபட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் அறுபட்டு போவதாக யாக்கோபு 4:7 சொல்லுகிறது. தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், ஆனால் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உன்னதமானவரே, எப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளும் இந்த நேரத்தில் பிள்ளைகளை விட்டு வெளியேறணும் அப்பா. ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பரிபூர்ண விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, சத்ருவின் பிடியிலிருந்து விடுதலை, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, அற்புத வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. பிள்ளைகளுடைய சரீரத்தில் வேலை செய்யக்கூடிய ஹல்லேலூயா மந்திரவாதத்தினால் வந்த எந்த கிரியைகளும் அழிக்கப்பட்டு போகட்டும். விபச்சார எண்ணங்கள், வேசித்தன எண்ணங்கள், ஹல்லேலூயா எஸ்அப்பா, பிள்ளைகளை தூங்க முடியாதபடி இதயத்திலே படபடப்பு, எப்பொழுதும் பயம், தேவையில்லாத மருத்துவ செலவுகள், தேவையில்லாத ஹல்லேலூயா சண்டை சச்சரவுகள், குடும்பத்திலே சமாதானம் இல்லாமை, என்னென்ன காரியங்கள் சொல்லி செய்யப்பட்டிருக்கிறதோ இப்பொழுதே அத்தனையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே சகல கிரியைகளும் அழிக்கப்பட்டு போகட்டும். மந்திரவாதத்தினால் எழுதப்பட்ட தகடுகள் எல்லாம் இப்பொழுது பட்சிக்கப்படட்டும். இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி மந்திர தகடுகளை இப்பொழுது சுட்டரிப்பாராக இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது அத்தனை தகடுகளும் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்பட்டு போகட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுதப்பட்ட அத்தனை கையெழுத்துகளும் இப்பொழுது குலைக்கப்பட்டு போகட்டும், இயல் பொருளாக்கப்பட்டு போகட்டும், பிசாசு வெக்கப்பட்டு போகட்டும். என் தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக ராஜா. யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், இந்த பிசாசின் பிடியில் இருந்து, இந்த மந்திரவாதத்தில் இருந்து என் தேவன் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவனின் விடுதலையாக்கணும் அப்பா. மந்திரவாதிகள் உடைய பிள்ளைகள் முன்னின்று துரத்தப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. மந்திரங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு மந்திரவாதிகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவார்களே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது வல்லமை வெளிப்படும், நிச்சயமாக வெளிப்படும். விசுவாசத்தோடு கேளுங்கள், நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகும், உங்கள் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். என் இயேசு அற்புதம் செய்வார். என் இயேசு கிறிஸ்து என்னும் இந்த இரட்சகர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அந்த சிலுவை அண்டை ஓடி வாருங்கள், இந்த இயேசு அண்டை ஓடி வாருங்கள், அவரையே நோக்கி பாருங்கள். உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார். உங்கள் முகங்கள் வெட்கம் அடைவதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மோசே எப்படி வெங்கல சர்ப்பத்தை உயர்த்தி அவன் அதை நிறுத்தின போது யாரெல்லாம் அதை நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் எல்லாரும் பிழைத்தார்கள். இப்பொழுதும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மேலும் தேவ வல்லமை இறங்கட்டும். மந்திரவாதங்கள் இப்பொழுது தவிடுபடியாக்கப்படட்டும். அதன் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும். மந்திரத்தினால் வந்த பிசாசுகள் இனி பிள்ளைகளை நெருங்கக்கூடாது. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருடைய சரீரத்தையும் தொடக்கூடாது. அப்பலபோ சாத்தானே, அப்பலபோ சாத்தானே, அப்பலபோ சாத்தானே, இயேசுவின் நாமத்தில் நான் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். ஜெபத்தை கேட்கிற இந்த நேரத்தில் வல்லமை சரீரத்தில் இறங்கும், இருதயத்தில் இறங்கும். சரீரத்தில் எங்கு மறைந்திருந்தாலும் காலடி மண்களை எடுத்து செய்யக்கூடிய மந்திரங்கள், இன்னும் இரத்தத்தை கொடுத்து செய்யக்கூடிய மந்திரங்கள், ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம், எந்த ரத்தமும் இனி செயலற்று போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட கிரியைகளும் அழிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்திலே நான் பேசுகிறேன். மறைந்திருக்கிற அத்தனை பிசாசுகளும் வெளியேறணும். சரீரத்தில் மறைந்திருக்கிற அத்தனை கிரியைகளும் இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது வெளியேறட்டும், வெளியேறட்டும், வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டும். உங்கள் வாழ்க்கையில் மந்திரவாதங்கள் இருக்கும் என்று சொன்னால் இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது நிச்சயமாகவே இயேசு அவர் வல்லமையாய் செயல்படுவார். உங்கள் சரீரத்தில் காணக்கூடிய மாற்றங்கள் உங்களை பிசாசுகள் அலைக்கழிக்கும் என்று சொன்னால் இப்பொழுது தேவ சமூகத்திலே மண்டியிடுங்கள். அவரை நோக்கி கைகளை விரித்து இயேசுவே என்னை விடுதலையாக்கும் என்று கேளுங்கள்.
வார்த்தையும் ஜெபத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களை அவர் விடுவிப்பார். இயேசு கிறிஸ்து உங்களை மீட்பார். நிச்சயமாகவே உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலை என் பிதாவாகிய தேவன் போடுவார். உங்களை பாதுகாப்பார். நிச்சயமாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அந்த உன்னதரை நோக்கி பாருங்கள். பிசாசின் சகல கிரியைகளும் இப்பொழுது முறியடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மந்திரவாதங்கள் முறியடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உனக்கு விரோதமாக செய்யப்பட்ட அத்தனை மந்திரங்களும் அத்தனை தந்திரங்களும் இப்பொழுது பரிசுத்த ஆவியின் அக்கினியால் சுட்டரிக்கப்படுகிறது. எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரியைகள் அவர்கள் செய்திருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் அவர்கள் செய்திருந்தாலும் சரி, இனி மந்திரங்கள் பலிப்பதில்லை, தந்திரங்கள் பலிப்பதில்லை, ஏவல் பிசாசுகள் உன்மேல் வருவதில்லை. இரவிலே உன்னை தூங்க விடாதபடி உன்னை நெருக்குகிற, உன்னை வேதனைப்படுத்துகிற அத்தனை கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பட்சிக்கிற அக்கினி உண்மையில் இறங்குகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ரிமா ஷாதல ரதலவா ஷிக்கி மௌஷாதல ரியான்சுன தில்பியாங்கா மிகாலா ரதலவா ஷிக்கலதி out in the mighty name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன். அவுட், வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. சரீரத்தில் இனி இருக்கிற அத்தனை கிரியைகள், வீட்டை சுற்றி இருக்கிற அத்தனை பிசாசுகள், மந்திரவாதத்தினால் வந்த அத்தனை பிசாசுகளும் இப்பொழுது செயலற்று போகட்டும். இனி மந்திரங்கள் பலிக்காத இயேசுவின் நாமத்தினாலே. மந்திரங்கள் பலிப்பதில்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இனி உனக்கு விரோதமான எப்படிப்பட்ட மந்திரவாதங்களும் இனி செயலற்று போகும். இந்த ஜெபத்தை தொடர்ந்து நீ கேட்கிற பொழுது உன் வாழ்க்கையில் விடுதலை உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை சுற்றிலும் அது பாதுகாக்கும். அவர் தம்முடைய கேடகத்தினால் உன்னை மூடிக்கொள்ளுவார். தம்முடைய உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறார். கவலைப்படாதே. ஹல்லேலூயா. உன்னை மீட்டெடுப்பார், உன்னை மீட்டு ரட்சிப்பார், உன்னை விடுதலையாக்குவார். நிச்சயமாகவே நிச்சயமாகவே இந்த நேரத்திலும் காணாமல் போன ஆட்டை எப்படி என் இயேசு தன் கரங்களில் வைத்து பத்திரப்படுத்தி கொண்டு வந்தாரோ, எப்படி அவர் மீட்டெடுத்தாரோ, அதுபோல என் இயேசு இந்த நேரத்திலும் உன்னை மந்திரவாதிகளின் கைகளில் இருந்து, மந்திரத்திலும் இருந்து, தந்திரத்திலும் இருந்து, ஏவல் பிசாசுகளிடத்திலிருந்து என் இயேசு உன்னை மீட்டு ரட்சிக்கிறார். உன்னை அவர் விடுதலையாக்குகிறார். சத்தியத்தை அறியுங்கள். இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசுவே இரட்சகர், அவரே மீட்பர். அவர் ஒருவரே உன்னை விடுதலையாக்க முடியும். அவரை அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை. அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரமுள்ள நாமம் இந்த இயேசு என்கிற நாமம் மாத்திரமே. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் ஒரே நாமம் என் இயேசுவின் நாமம் மாத்திரமே. அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பினார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவரை, அல்லேலூயா, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவது நிச்சயம். அவர் இவ்வளவாய் நமக்காக அன்பு கூர்ந்து தன் குமாரனை கொடுத்திருக்கிறார். பின்பு எப்படி மந்திரவாதிகளின் கைகளில் உன்னை ஒப்பு கொடுப்பார்? நிச்சயமாகவே இல்லை. இப்பொழுதும் உன்மேல் காணக்கூடிய அத்தனை மந்திரங்களும் தந்திரங்களும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வார்த்தையை கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே இயேசுவை விடுதலையாக்குகிறார். அவருடைய வல்லமை உன்மேல் இறங்குகிறது. உச்சி முதல் பாதம் வரைக்கும் உன் குடும்பத்தை சுற்றிலும் வீட்டை சுற்றிலும் தேவ மகிமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. சத்துருவே வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வீட்டுக்குள் வருவதற்கோ, பிள்ளைகளை தொடுவதற்கோ, சரீரத்தை தொடுவதற்கோ உனக்கு எந்த அனுமதியும் இல்லை. எப்படிப்பட்ட கிரியைகளும் இப்பொழுது முழுவதுமாக இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையிலே வெற்றி சிறந்தவர் என் ஆண்டவர். அவர் யூதா கோத்திரத்து சிங்கம், அவர் தாவீதின் வேறுமானவர். அவரை போல் வல்லமையுள்ள தேவன் ஒருவரும் இல்லை. இப்பொழுதே வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்காம் இயேசப்பா, நான் உடைய சமூகத்தில் வருகிறேன் சுவாமி. ஒரு விடுதலையை ஆண்டவனில் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். விடுதலையோடு உடைய பிள்ளைகள் அற்புத சாட்சியாய் நிற்க என் தேவனின் கிருபை பாராட்டும். இனி மந்திரவாதங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செயல்படாது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. அல்லேலூயா. மகத்துவமுள்ள இயேசுவின் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. உன்னதமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எப்பொழுதும், பரிசுத்த ஆவியானுடைய அன்னோனிய அந்த ஐக்கியம் எப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். விடுதலையாக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் எதிர்த்து நிற்க என் தேவ ஆவியானவர் நீர் உதவி செய்வீராக ராஜா. சத்துருக்களின் வெக்கப்பட்டு போகட்டும். அமராஜேசப்பா, உம்முடைய பிள்ளைகளை கண்மலையின் மேல் இப்பொழுது நீர் வைத்து ராஜா அவர்களை பாதுகாத்து வேலி அடைத்து நித்தமும் நடத்துவீராக என்று சொல்லி
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.